ரூம் சூப்பரா இருக்குல்ல? நம்ம கம்பெனி ஸ்டாஃப்ஸ்க்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அவங்க அரேஞ்ச் பண்ணாம இருந்திருந்தா நம்ம ஹனிமூனுக்கே வந்திருக்க மாட்டோம். இப்பதான் உங்க முகத்துல ஒரு கலையே வந்திருக்கு. உங்களுக்கு ஹனிமூன் போகணும்னு ஆசை இருந்தா முன்னாடியே சொல்லிருக்க வேண்டியதானே? நாம அப்பவே வந்திருக்கலாம்ல. நரேன், இப்ப நம்ம ஹனிமூன் வந்திருக்கோம். ஆபீஸ் டென்ஷன், வீட்டு டென்ஷன் எல்லாத்தையும் மறந்துரு. இங்க இருக்க போற ஒவ்வொரு நிமிஷத்தையும் சந்தோஷமா கொண்டாடலாம் நரேன். அகிலா, நம்ம இங்க இருக்க போற நாட்கள்ல ஜாலியா இந்த அகட்டியே சுத்தி பார்ப்போம், நல்லா என்ஜாய் பண்ணுவோம். ஆனா அதே நேரத்துல அப்பா சொன்னதை நம்ம 2 பேருமே மறந்துடக்கூடாது. அப்பா நம்ம நல்லதுக்கு தானே சொல்லியிருக்காரு. என்ன நரேன் இது? அப்பா அப்பா அப்பா, உங்களுக்கு எல்லாமே அப்பா தானா? உங்களுக்கு எதுவும் சுயமா யோசிக்க தெரியாதா? இது நம்ம லைஃப் நரேன். நமக்கு என்ன வேணுங்கிறத நாம தான் தீர்மானிக்கணும். அப்படி இல்லை அகிலா, அப்பா நமக்காக ஒவ்வொரு ஜோசியர் வீடாக போய் பார்த்துட்டு இருக்காரு. காரணம் இல்லாம அப்பா நம்ம சாந்தி முகூர்த்தத்தை தள்ளி வைக்க மாட்டாரு. இதெல்லாம் மூட நம்பிக்கை நரேன். அப்புறம் எதுக்கு கல்யாணத்துக்கு நல்ல நாள் பார்க்கணும்? பெரியவங்க எல்லாத்தையும் ஒரு காரணமாக தான் சொல்லியிருக்காங்க. நானும் நீயும் நல்லா வாழ்ந்து நம்ம குடும்பம் தலைக்கணும் தான் அப்போ நம்ம சாந்தி முகூர்த்தத்தை 3 மாதம் தள்ளி வச்சிருக்காரு. இங்கே பாரு அகிலா, நான் என் அப்பாவை நம்புகிறேன். எனக்கு எல்லாமே என் அப்பா தான். இங்கே பாரு அகிலா, நம்ம எவ்வளோ மனசு கட்டுப்பாடோடு இருக்கோன்னு இது ஒரு டெஸ்ட்டாக நினச்சிப்போமே. பெரியவங்க வார்த்தைக்கு நம்ம எவ்வளோ மதிப்பு கொடுக்குறோங்கிறத இது மூலிமா நம்ம நிரூபிப்போமே. அப்பாவுக்கு நான் வாக்கு கொடுத்த மாதிரி நம்ம 2 பேருமே இங்கே ஒரு ஃப்ரெண்ட்ஸாகவே இருப்போம். அதை தான் நான் உங்ககிட்டையும் எதிர்பார்க்குறேன். வெல் செட் நரேன். உங்க அப்பா வார்த்தையை மீறி நீ எங்க அவசரப்பட்டுருவியோன்னு பயந்துதான் நான் உன்னை டெஸ்ட் பண்ணேன். பரவாயில்ல, நீங்க ஸ்ட்ராங்கா தான் இருக்கீங்க. ஆனா ஒண்ணு, இந்த ஹனிமூன் ட்ரிப் முடியறதுக்குள்ள நான் உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். என்ன இல்லை அது? இப்போவே சொல்ல. அப்படி என்ன முக்கியமான விஷயம்? நேரம் வரட்டும் சொல்றேன். இல்லை, நீ இப்போவே சொல்ல. நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு சஸ்பென்ஸாகவே இருக்கு. அந்த சஸ்பென்ஸ் அப்படியே இருக்கட்டும். ஐயோ, இதான் உங்ககிட்ட இருக்க ரொம்ப கெட்ட பழக்கம். எதையாவது ஒன்று சொல்லி என் மனசை குழப்பி விட்டுருவேன். சரி, நீ என்ன சொல்ல போறேன்னு நானே யோசிச்சு பார்க்குறேன்.